ஹாய் ஹலோ லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கானிக்கல் பாய். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த ஷார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரம் பிரேக் இருக்கிற பிரேக்கிங் கெப்பாசிட்டி எல்லாத்துலேயும் வந்து எப்படி கம்மியாகுது, என்ன பிரச்சனைனாலும் நமக்கு பிரேக்கிங் வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத அந்த ஷார்ட்டில் பார்க்க போகிறோம். அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு கேம் வந்து இப்போ கரெக்டாக இருக்குங்க இந்த வண்டியில். இப்போ கேம் வந்து ரொம்ப இதில் வந்து டைட் பண்ணி பிரேக்கிங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன பண்ணணும்னா, கேம் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணலாம். கேம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா, மேலே இருக்கிற அந்த 10-11 நட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, போல்டன் நட்டு கேமுக்கு மேலே, அந்த கேம் நட்டை வந்து லூஸ் விட்டு நம்ம கேமை வந்து பின்னாடி தள்ளி வைக்கலாம். ஓகேவா? தள்ளி வச்சு இந்த 2 நட்டை வந்து லூஸ் விட்டு நமக்கு கேமை வந்து பின்னாடி இவ்வளோ தூரம் இழுத்து வைக்கலாங்க. இழுத்து வைக்கும்போது நமக்கு இவ்வளோ தூரம் கேம் இருக்கும். இப்போது மறுபடியும் வந்து டைட் பண்ணும்போது நமக்கு உள்ளக்க வந்து பிரேக் ஷூ விரிஞ்சு நமக்கு பிரேக்கிங் கெப்பாசிட்டி வரும். ஸோ நமக்கு லாஸ்ட் எட்ஜ்லேயே வந்து பிரேக்கிங் வந்து வச்சு டைட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ இப்படி பண்ணதுக்கப்புறம் எப்பவுமே உங்களுக்கு பிரேக் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஹப்பை வந்து கழட்டிட்டு போய் லேத்தில் கொடுத்து ஸ்லீவ் அடிக்கணுங்க. ஸ்லீவ்னா எப்படின்னா, இப்போ ஓவர் சைஸ் வந்து நீங்கள் பிரேக் ஷூ ஓவர் சைஸும் போட்டிருப்பீங்க. இப்போ ஹப் வந்து உங்களுக்கு ஓவர் சைஸாக இருக்கும். அப்போ என்ன தான் பிரேக் ஷூ போட்டாலுமே உங்களுக்கு பிரேக்கிங் கெப்பாசிட்டி கண்டிப்பாக இருக்காது. இதுக்கு நீங்கள் வந்து ஹப்பை வந்து கழட்டிட்டு போகணும். எப்படின்னா, நமக்கு இந்த அலாய் வீலாக இருந்தால் நமக்கு ஃபுல் வீலையுமே கழட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்போக்ஸாக இருந்தால் நீங்கள் ஹப்பை மட்டும் நீங்கள் ஸ்போக்ஸ் எல்லாம் கழட்டி ஹப்பை மட்டும் கொண்டு போய் கொடுக்கலாம் லேத்தில். இப்போ அலாய் வீலாக இருந்தால் நீங்கள் ஃபுல் வீலுமே லேத்தில் கொடுத்து ஸ்லீவ் அடிக்கலாம். ஸ்லீவ் எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, ஓவர் சைஸ் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு என்ன பண்ணால் உள்ளக்க வந்து அந்த அளவு டயமீட்டர் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு ஷீட் மெட்டலை வந்து இன்செர்ட் பண்ணி கிரைண்டிங் பண்ணுவாங்க. லேத்தில் வந்து கிரைண்டிங் பண்ணும்போது நமக்கு வந்து சுத்தமாக வந்து அப்படியே ரீஸ்டோர் ஆகுங்க. உள்ளக்க வந்து இந்த ஹப்பை வந்து வச்சு பார்த்து ஓவர் சைஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சைஸை வந்து கம்மி பண்ணி கரெக்டாக ஹப் வந்து இன்செர்ட் ஆகிற மாதிரி லைட்டாக மைனூட் கேப் மட்டும் இருக்குங்க. அந்த மாதிரி தான் நமக்கு ஸ்லீவ் அடித்து கொடுப்பாங்க. இப்போ ஸ்லீவ் அடித்து போகிறனால நமக்கு பிரேக்கிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிரேக் ஷூ வந்து எந்த பிரேக் ஷூ போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த வண்டிக்கான பிரேக் ஷூ போட்டிங்கன்னா கரெக்டாக செட் ஆகும். பிரேக்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் வந்து வண்டி ஓட பிரேக்கிங் கெப்பாசிட்டி கம்மியாகுது அப்படின்னா, அது வந்து ஹப் வந்து நமக்கு ஓவர் சைஸ் ஆகிறனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரேக்கிங் கெப்பாசிட்டி ப்ராப்ளம். இதுக்கான ஒரே சொல்யூஷன் என்ன, ஸ்லீவ் அடித்து போடலாம், இல்லைனா புது ஹப்பு வாங்கி போடலாம். ஸ்லீவ் அடித்து போடுறது வந்து ரொம்ப பெட்டருங்க. லேத்தில் கொடுத்து ஒரு ஷீட் மெட்டல் இன்சர்ட் பண்ணி கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து லைனிங் போட்டு தருவாங்க. நீங்கள் வந்து அதை வந்து அசம்பிள் பண்ணிவிட்டு நமக்கு பிரேக் ஷூ போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிரேக்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இவ்வளோ தான். ஓகேங்களா? இப்போ லேத்தில் கொடுக்குறீங்க, ஸ்லீவ் அடித்தாச்சு, மறுபடியும் அசம்பிள் பண்ணுறீங்க. இப்போ வந்து கேமை வந்து மறுபடியும் இழுத்து வைக்கணும் அப்படின்னா, கேம் வந்து கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிங்கனாவே போதும். கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாவே போதுங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அந்த ரப்பர் வந்து கரெக்டாக அந்த செயின் ஸ்ப்ரெட்டோட இதில் லிங்க்கில் வந்து கரெக்டாக என்கேஜ் பண்ணுறது. இதுக்கான பேரிங் வந்து 6301. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்யூ.